சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்கறது ஜீவனை கொடுத்தார். யோவான் 10வது அதிகாரம் 17-18 வாசிக்கிறேன் பாருங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். இயேசு பாருங்க, கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு இப்போ அவருடைய கடைசி தருணத்துல இருக்கிறாரு. ஜீவனை கொடுத்தாருன்னு இருக்குது. அவர் சிலுவையில அடிச்சாங்க. அவருக்கு எக்ஸசிவ் பிரீத்லெஸ்னஸ், அதாவது மூச்சு கூட விட முடியாம இருக்கிற நிலைமை. அவருக்கு உடல்ல ரத்த போக்குலாம் நிறைய இருக்குது. உடல் ஃபுல்லா அடி வாங்கி இருக்கிறாரு. ரோம போர்ச்சேவர்கள் தன்னுடைய எல்லா பலத்தையும் பயன்படுத்தி அவரை அந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க. இவ்வளவு அடி வாங்கின பிறகும் இயேசு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும் பாருங்க. இவ்வளவு நடக்குது, அவரை சுத்தி எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லி பார்த்தா இயேசு அந்த சூழ்நிலையிலே சிலுவையில் இருந்து கூட ஆண்டு கொண்டிருக்கிறார். இதை நம்ம பார்க்கணும் பாருங்க. ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு, எனக்கு என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருக்குதுன்றார். இவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவர் ஜீவாதிபதி பாருங்க. யாருமே கொல்ல முடியாதவர். எவ்வளவுதான் அடிச்சாலும், எவ்வளவுதான் சிலுவையில் ரத்த போக்கு போனாலும், என்னதான் பண்ணாலும் இவர் ஜீவாதிபதி. இவர் யாருமே கொலை பண்ண முடியாது. உலகத்தை எல்லாம் படைத்தவர், தன்னுடைய வார்த்தையினாலே எல்லா வச்சையும் உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு மனுஷனா வந்திருக்காரு பாருங்க. இவரை யாரும் கொல்ல முடியாது. இவர் என்ன பண்ணலாம், எல்லாருடைய பாவங்களையும் இவர் ஏற்றுக்கொண்டு இவராகவே ஜீவனை ஒப்பு கொடுத்தால் மட்டுமே இவர் சாக முடியுமே தவிர இவரை எந்த மனுஷனும் கொல்ல முடியாது. ஏன்னா அதான் சொல்றாரு, எனக்கு அந்த ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருக்குதுன்றார். லூக்கா 23:46 அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த மகா சத்தமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு யாருக்குமே வாயிலிருந்து சவுண்டே வராது. ஏன்னா அவ்வளவு எல்லா இப்போ கடைசி டைம்ல இருக்கிறாங்க. யாருமே இந்த அளவுக்குலாம் மகா சத்தமெல்லாம் கூப்பிட முடியாது. ஏன்னா எனர்ஜி இல்லாமல் வேஸ்ட் ஆகிருக்கிறோம். பேசணும்னா ஏன்னா அவங்களோட எனர்ஜி நிறையா இருந்தால் தான் அவ்வளோ மகா சத்தமாக கூப்பிட முடியும் பாருங்க. இயேசு என்ன செய்யறாரு, மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஆவியை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறார். இயேசுவின் மரணம் பாருங்க, அவர் சிலுவையில் விட்டதாலோ, அவர் உடல் பழுதானதாலோ அவர் சாகவில்லை. அவர் ஒப்புவித்ததினாலே சாகிறார். அவர் ஜீவனை கொடுத்தார். மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் பலியாக்கப்பட்டார். அதன் மூலம் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை அவர் என்ன பண்றார், நிறைவேற்றி முடிக்கிறார். மீட்பின் திட்டம் பாருங்க. மீட்பின் திட்டம் தான் அவர் அந்த பூமிக்கு வர வச்சது. மீட்பின் திட்டம் தான் அவரை ஊழியத்தை செய்ய வச்சது. இந்த மீட்பின் திட்டம் தான் அவர் அந்த கல்வாரி சிலுவை வரை கொண்டு வந்தது. இந்த மீட்பின் திட்டம் தான் தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அவரை கொண்டு வந்தது. இப்போ என்ன பண்றாரு, கடைசி டைம்ல இந்த மீட்பின் திட்டத்தை முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். கொடுத்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்றது. He successfully completed his earthly mission on the cross of Calvary. அவர் பூரணமாக இந்த பூமிக்கு எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அதை செய்து முடித்து விட்டார். இது ஒரு வெற்றியின் ஒரு சின்னம் தான் இந்த சிலுவை பாருங்க. எல்லாத்தையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டார். பிதா என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். முடிச்சுட்டு என்ன பண்றாரு, ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஏசாயா 53:11 எப்படி போட்டிருக்கு பாருங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிகிற அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இயேசு தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள்ல நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணாங்க. 12 சீஷர்கள் மட்டும் இல்ல, நிறைய சீஷர்கள் எங்க போனாலும் கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் அவர் சென்றார். எல்லா இடத்துலையும் மக்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க, அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மிகப்பெரிய வெற்றி அவருக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சிலுவையின் மூலமாக தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றாரு. பாவத்திற்கான நிவாரணத்தை தன்னை பலியாக செலுத்தி அதை முடிக்கிறார். பிதாவிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்குது, அவர் அநேகரை நீதிமான்களாக்குகிறார். ஏன் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், இதை பற்றி அறிவு என்ன பண்ணுது, நிறைய பேரை இயேசுவிடத்திலே ஈர்க்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையில் இருக்கும்போதே இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு அவர் ஈர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா மனுஷரையும் நீதிமன்றங்களாக்குகிறவராய், எல்லா மனுஷரையும் தம் பக்கம் திருப்புகிறவராய், தேவனிடத்தில் திருப்புகிறவராய் அவர் அங்கே இருந்து எல்லா மனுஷரையும் ரட்சிக்கிறார். எல்லா மனுஷரையும்
நீதிமான்களாக்குகிறார்கள். இதான் வெற்றியின் சின்னம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே, நீர் ஆண்டவர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டீர். பாவத்திற்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவரை செய்து முடித்து விட்டீர். தேவனிடத்தில் நாங்கள் சேருவதற்கான எல்லா வேலைகளையும் ஆண்டவரே செய்து முடித்து விட்டீர். இந்த பூமியிலே ஆண்டவரே பிதா உண்மை எதற்கு அனுப்பினாரோ அந்த வேலையை செய்து முடித்து அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணினீர் கர்த்தாவே. சக்ஸஸ்ஃபுல்லி யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த ஒர்க் given by the Father God. Thank you Jesus. Thank you Lord. எல்லா வேலைகளையும் ஆண்டவரை கரெக்டாக செய்து முடித்து விட்டு ஆண்டவரை யாருமே உங்களுடைய ஜீவனை எடுக்க முடியாது. நீரே ஆண்டவரை ஜீவனை கொடுத்து ஆண்டவரை எங்களை ரட்சித்திருக்கிறீர். சிலுவை ஆண்டவரே தோல்வியின் சின்னம் அல்ல கர்த்தாவே, சிலுவை வெற்றியின் சின்னம். ஏனென்றால் சிலுவையிலே இருக்கும்போது நீர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு எல்லா மனுஷரையும் ஆண்டவரே உம்மிடத்தில் திருப்பினீர் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய அன்பின் இந்த செயல்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லோரும் இதை அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி தேவரையும் உதவுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென்.